இந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் பார்க்குறோம், அதுக்கு ஏற்ற வகையில் இருக்குது. நிலம் வாங்கணும், வீட்டு மனை வாங்கணும்னு ஆசை இருக்குது, கையில் சேர்த்து வச்ச காசும் இருக்குது. சூப்பர். ஆனால் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸை பார்க்கணும்? நிச்சயமாக நீங்கள் வருவாய்த்துறையை சார்ந்த ஆவணங்கள் 1, பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள் 2. அந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணங்களில் பட்டா, சிட்டா, அடங்கல், ஆப்பதிவேடு, புலப்படம் இதை கட்டாயம் பார்க்கணும். கிஸ்தி வரியை பார்க்கணும், தீர்வையை பார்க்கணும். பர்ஃபெக்டாக இருக்குதா, நஞ்சு நிலமா, புஞ்ச நிலமா, என்ன நில வகைப்பாடு இருக்குதுங்கிறதையும் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்கணும். அதே போன்று பதிவுத்துறை சார்ந்த ஆவணங்கள், அதில் ப்ரெசன்ட் டாக்குமெண்ட்டு, பேரண்ட் டாக்குமெண்ட்டு, அதனுடைய தொடர்புகள், யார் எழுதி கொடுக்குறாரோ அவர் எப்படி உரிமையானது, அவர் இறந்திருப்பாரானால் அவருடைய இறப்பு வாரிசு சான்றிதழ், எல்லா வாரிசுகளையும் கரெக்டாக குறிப்பிட்டிருக்கிறாங்களா, எதையாவது மறைத்து விற்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை, சொத்துக்களை பொறுத்தவரையும் காதுங்காதம் வச்ச மாதிரி வாங்கக்கூடாது. ஒரு முறைக்கு 10 முறை 10 நபர்களிடத்தில் விசாரித்து தான் வாங்கணும். நிறைய பேர் விலை சந்தை மதிப்போட கொஞ்சம் குறைவாக கிடைக்குது, உடனே முடிச்சிடணும்னு சொல்லி அவசரப்பட்டு அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பாங்க. அப்படிலாம் வாங்கிடக்கூடாது.